இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை வரத்துக்குள்ள ஜீவாக்கும் மீனாட்சிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்திடலாமா? என்னங்க சொல்றீங்க? ஐயோ, மீனாட்சி ஒத்துக்க மாட்டாளே, கோவப்படுவா. வேணாங்க. இப்படியே விளையாட்டா விடுறது நல்லதில்ல. முறைப்படி நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிருவோம். அப்பதான் எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் மீனாட்சிக்கு தெரிய வேண்டாம். எனக்கு என்ன சொல்றதுன்னே எல்லாம் தெரியல. நல்லபடியா நடக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படியோ அவங்க வாழ்க்கைய அவங்க ஆரம்பிச்சு தானே ஆகணும். ம், ம், சரிங்க. சரி. இல்லண்ணே, லோடெல்லாம் ஏத்திட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். வச்சிடறேன். ஏங்க கொஞ்சம் உள்ள வாங்கல. ஏய், எனக்கு வேலை இருக்கு. நான் போய் லோடெல்லாம் இறக்கணும். ஏங்க, அத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. வாங்க. என்ன விஷயம்? ஐயோ, அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நீங்க வாங்க வாங்க. என்னன்னு சொல்லுத்தேனே. இதெல்லாம் ஓகே தானே? ஒன்னும் இல்ல சம்மந்தி. பயமா நீங்க இருக்கு. எதுக்கும் பயப்படாதீங்க சம்மந்தி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. ஒன்னும் பிரச்சனையாகாது. சரிங்களா? தோ வராங்க. மனோ, மா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமாப்பா. வெளியே கிளம்பிட்டியா? ஆமாமா, 2-3 கடைக்கு புடவை கொடுக்க போனோம். இன்னைக்கு வேண்டாமே, நாளைக்கு கொடுத்துக்கலாம். ஏமா? அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்கப்பா. அவங்களும் தேவியும் சங்கரன் கோயிலுக்கு போறாங்களாம். திரும்பி வரதுக்கு ராத்திரி ஆயிடும்னு சொன்னாங்களாம். சரிம்மா, அதுக்கே நான் வெளியே போக கூடாது? உனக்கு இங்க வேலை இருக்குடா. மா, எனக்கு இந்த வீட்ல என்னமா வேலை இருக்கு? இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. மா, இதெல்லாம் ஜீவா கிட்ட சொன்னா வாங்கிட்டு வர போறான். மா, எனக்கு அவசரமா போகணும். இல்ல அவெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் நான் காரணமா தான் சொல்றேன். அவங்க வீட்ல இல்லாத நேரத்துல தான் சில விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும். அம்மாக்கு தெரியாம அப்படி என்ன செய்ய போறிய? ஜீவாக்கும் மீனாட்சிக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். ஐயோ, இது அப்பதாக்கு தெரிஞ்சா? ஏங்க, பாட்டி வரதுக்கு நடுராத்திரிக்கு மேல ஆயிரும்னு சொன்னாங்க. சரி, அதை விடுங்க. மீனாட்சிக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவகிட்ட சொல்லிட்டீங்களா? ஐயோ, அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம்ப்பா. அந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. ஏன் சக்தி, எதுக்கும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமே. சரியா போச்சு, போங்க. அவங்க கிட்ட சொன்னா இது நடக்குமா? முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். ஆனா அம்மாக்கு தெரிஞ்சா வீட்டையே ரெண்டாக்கிருமே. அதுக்காக அப்படியே விட்டுற முடியும்? அம்மாவுக்கு தெரியாம அடுப்ப பத்த வச்சாலே வீட்டையவே அம்மா பொசுக்கிப்படும். நீ இந்த விஷயத்த செய்யணுங்கிற வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறிய. என்னமோ செய்யுங்க. அப்பா,